நீங்கள் வந்து இதே கேள்வியை அன்பு சகோதரர் விஜயை கேட்டிருக்கலாமே. நீங்கள் ஒரு வேலையும் இல்லாமல் இருந்தவங்க நீங்கள் 41 பேர் குடும்பத்தை போய் பார்க்க முடியாமல் இருக்கீங்க. அதை போய் கேளுங்க. முதல்ல அவர் கூப்பிடுங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து. நான் கட்சியை கழிச்சதுக்கும் வந்து விஜயன் சம்மந்தப்படுத்தாதீங்க. அனுபவம் பெற்றவன் நான். அவரோட ஒப்பிடுவதற்கு வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் அது அவங்க சொல்லிட்டு இருக்க வேறு வழி தேவை. அது மீறி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். படித்து எழுதி கொடுத்தது அவ்வளோதான். நாளைக்கு வந்து அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். விஜயகாந்த் சார் போனாலும் அப்படியே ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும். அப்போ கூட்டம் வரும், ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள். இவ்வளோ நடந்து போகலன்னா அதுக்காக ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்களே, எல்லாத்துக்கும் பிரதமர் போகணுன்ற அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் வந்து இதே கேள்வியை அன்பு சகோதரர் விஜயை கேட்டிருக்கலாமே. இல்லை நீ கேள்வி கேட்குறேன். இவ்வளோ நடந்து அவர் வந்து ஒரு பாரத பிரதமர். பாரத பிரதமர் வந்து இந்தியா முழுவதும் போகணும், வெளிநாட்டில் போய் வெளியுறவு பார்க்கணும், வர்த்தக ரீதியாக வந்து சந்திப்பு நடத்த வேண்டியிருக்கு, பல நாடுகள் செல்ல வேண்டியிருக்கு. அதனால் அவங்களை ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கரெக்டாக போய் பார்க்குறாங்க, செயல்படுறாங்க இல்லையா. நீங்கள் ஒரு வேலையும் இல்லாமல் இருந்தவங்க நீங்கள் 41 பேர் குடும்பத்தை போய் பார்க்க முடியாமல் இருக்கீங்க. அதை போய் கேளுங்க. முதல்ல அவர் கூப்பிடுங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து பேச சொல்லுங்கள். அவரை எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு சம்பவம், அதை முன்னிலைப்படுத்துங்க. அவரை கூப்பிட்டு பேசுறதை விட்டு இருக்கிறவங்க நல்லா ஆட்சி செய்து கொண்டு விட்டு கேள்வி கேட்கறது தான் நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் தாவேக்கா சொல்கிறது வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் அது அவங்க சொல்லிட்டு இருக்க வேறு வழி தேவை. அது மீறி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். படித்து எழுதி கொடுத்தது அவ்வளோதான். அதனால் படிக்கிறாங்க. நான் கட்சியை கழிச்சதுக்கும் வந்து விஜயன் சம்மந்தப்படுத்தாதீங்க. நான் வந்து உறுதியாக 17 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் எனக்கு வந்து அரசியல் அனுபவம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், 1996 நான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். அன்றிருந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து கட்சியை துவங்கியிருக்கேன். பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன். அனுபவம் பெற்றவன் நான். அவரோட ஒப்பிடுவதற்கு வந்து அதான் கூட்டம் எல்லாருக்கும் வரும் தான் சொல்லிட்டு வடிவேல் அன்பு சகோதரர் வடிவேலுக்கும் கூட்டம் வரும். அதான் பல தடவை சொல்லிட்டு இதே கேள்வி தானே, பல முறை சொன்னது தானே. நாளைக்கு வந்து அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். விஜயகாந்த் சார் போனாலும் அப்படியே ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும். அப்போ கூட்டம் வரும், ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை வந்து மக்கள் தான் கடைசி முடிவு எடுக்கணும். அவங்க வந்து எதற்காக வாக்களிக்க போகிறோம், எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகின்றோம், இவர்கள் வந்தால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள். அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ மக்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா, நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி. நானும் தான் கேட்டிருப்பேன். நான் வந்து அப்படி இல்லை. நான் வந்து தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அனைவரும் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொண்டோம்.